ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு முக்கியமான உபதேசமாகும். ஏனென்றால் நாம் விழித்திருக்கும், அதாவது காலையிலிருந்து இரவு வரை நாம் முழித்திருக்கும் பொழுது எத்தனையோ வேலைகளை பார்க்கின்றோம். புற உலகை, அதாவது எத்தனை பேர் பரபரப்பாக செயல்படுவார். காலை எழுந்ததும், அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்ததும் இதை செய்ய வேண்டும், அடுத்து இதை செய்ய வேண்டும், அதுக்கடுத்து இதை செய்ய வேண்டும் என்று இன்றைய வேக உலகில் புறநிலைகளைத்தான் அதிகமாக நாம் பார்த்து அதனுடைய ஈர்ப்பிலே சுரண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதை பார்க்கின்றோம், எதை நுகர்கின்றோம், எதை எண்ணுகின்றோம், எதை செயல்படுத்துகிறோம் என்று நாம் அடிக்கடி அதை திரும்பி பார்ப்பதில்லை. என்றால் நாம் செய்யக்கூடிய வேலைகள் அப்படி அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் பொழுது என்ன செய்கின்றோம், ஏது செய்கிறோம் என்று தெரிவதில்லை. காலையிலிருந்து இரவு கண்களை மூடும் வரை பலவிதமான உணர்வுகள், பலவிதமான எண்ணங்கள் மோதி நம்மை பல வகைகளில் மலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றது. அதிலே சில மோதல்கள் நம்மை ரொம்பவுமே பாதிக்க செய்கின்றது. ஆனாலும் அதை சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து சமப்படுத்த எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்கிறோம் என்பது மிகவும் கேள்விக்குறிதான். என்றால் அந்த நேரம் சிறிது நேரம் வேதனைப்படுவோம், அல்லது ஆத்திரப்படுவோம், அல்லது அதற்காக யாரையாவது சண்டையிடுவோம், அல்லது யாருக்காவது புத்திமதி சொல்வோம், அல்லது நமக்கு நாமே இப்படி ஆகிவிட்டது என்று வேதனைப்படுவோம், சோர்வடைவோம், சஞ்சலப்படுவோம். ஆனால் பெரும்படி அதற்கு தீர்வு காணுகின்றமா என்றால் தீர்வு காணுவதற்குள் அடுத்த வேலை வந்த பின் வேறு வேலைகளை செய்து கொண்டிருப்போம். இப்படியே ஒவ்வொரு நாளும் சென்று நாம் இரவு தூங்கப் போகின்றோம் அல்லவா? அது டிவியிலே பார்த்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது யாரோ நமக்கு டெலிபோன் செய்த சம்பவமாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்த்த இடத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டிலே பெண்கள் குழந்தைகளை பற்றியோ, தன்னுடைய கணவனை பற்றியோ, தாய் தந்தையரை பற்றியோ, அல்லது தன் உடன் பிறந்தவர்களை பற்றியோ குழப்பங்களையோ வேலை செய்யும் பொழுது ஞாபகம் வரவில்லை என்றாலும் வேலை முடிந்து தூங்கப் போகும் சமயம் அந்த எந்தெந்த பாதிப்புகள் எந்தெந்த நேரத்தில் வந்ததோ அத்தனையும் அங்கே ஒன்றும் மொத்தமாக வரிசையாக நினைவுக்கு வரும். நாம் உடல் சோர்வு கொண்டு நிம்மதியாக தூங்கலாம் என்று படுத்தால் நினைவுகள் தொடர்ந்து வரப்படும் போது நம்மை தூங்க விடாது. அப்படியே மீறி நாம் தூங்கினால் நிம்மதியான தூக்கமாகவும் இருக்காது. காலையில் எழும்போதே மறுபடியும் அந்த எண்ணம் வரும். ஆனால் இந்த சரியாக தூக்கமில்லாத நிலை உடலும் ஆரோக்கியமாக இருக்காது. எழும்பொழுதே ஒரு விதமான எரிச்சலோடு தான் ஆரம்பிப்போம். என்ன இப்படியே நாம் வாழ பழகிவிட்டோம், இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் ஞானகுரு இங்கே சுட்டி காட்டி இதை மாற்ற வேண்டும் அல்லவா? எப்படி மாற்றுவது, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இதிலே ரத்தன சுருக்கமாக சுட்டி காட்டினார். படுக்க போகும் முன் அவசியம் ஒரு 10 நிமிடமாகும். அதாவது கடைசியிலே நாம் இனி படுக்கைக்கு சென்று தூங்கப் போகிறோம் என்றால் அந்த நேரத்திலே மற்றவரிடம் போனிலேயோ அல்லது பத்திரிகையிலோ டிவியோ இதையெல்லாம் பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஒரு 10 அல்லது 15 நிமிடமாவது ஞானிகளை பற்றிய உபதேச கருத்துக்களை படித்து ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இது முக்கியமானது. ஏனால் ஒரு வீட்டினுடைய கதவு அது திறந்து எதை உள்ள விட வேண்டுமோ அதை உள்ள விட வேண்டும், எதை வெளியிலே விட வேண்டுமோ அதை வெளியிலே விட வேண்டும். அதுபோன்றுதான் இரவு படுக்க போகும் பொழுதும் சரி, காலையில் எழும் பொழுதும் சரி, கதவை மூடி கதவை திறப்பது போன்றுதான். அப்பொழுது நாம் கதவை மூடும் பொழுது எந்த நினைவு நமக்குள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஞானகுரு இங்கே சுட்டி காட்டி ஒரு 15 நிமிடமாக ஞானிகளை பற்றிய நினைவோடு அந்த கருத்துக்களை நாம் பதிய வைத்து அதற்கு பின் படுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்றைய அலுவல்களையோ குழப்பங்களையோ மற்ற நினைவுகளையோ நாம் சாதாரணமாக படுக்கும்போது எல்லாம் தெரிந்த விஷயம்தான். படுக்க போகும்பொழுது அமைதியை கொண்ட நிலையில் தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தலை தூக்கும். அதை தூக்க விடாதபடி ஞானி உணர்வை பதிவாக்க வேண்டும், அதைத்தான் தலை தூக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அடுத்து கண்களை மூடியவுடன் படுத்து விட்டோம், கண்களை மூடியவுடன் நினைவு முழுவதும் வானை நோக்கி இருக்க வேண்டும், அந்த மகரிஷிகளின்பால் இருக்க வேண்டும். வடக்கு திசையிலே நம் நினைவுகள் செல்ல வேண்டும். அதாவது புற உலகை மறந்துவிட்டு கண்களை மூடிய நிலையில் மகரிஷிகள் வாழும் சப்தரிஷி மண்டலத்திற்குள் நம் நினைவு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது எப்படி செலுத்துவது, எப்படி நினைப்பது என்று குழப்பமடைய வேண்டியதில்லை. நாம் இன்று ஒரு டிவியை பார்க்கின்றோம், ஒரு பத்திரிகையை பார்க்கின்றோம், அல்லது போனிலே ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் என்றால் எப்படி அதை ஆன் செய்து அதை நாம் திருப்பி வைத்து நாம் பார்க்கின்றோமோ இது போன்றுதான் கண்களை மூடி நினைவை
வானிலை செலுத்தும்படி சொல்லுகின்றார். மற்ற நிலையெல்லாம் மறந்துவிட்டு சப்தரிஷி மண்டலத்திற்கு நம் நினைவு செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த மகரிஷியின் சக்தி நாங்கள் பெற வேண்டும். அந்த அணுசக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனங்கள் அனைத்தும் அந்த மகரிஷியின் சக்தி பெற வேண்டும் என்று இதையே திரும்ப 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 எண்ணி ஏங்கி இருக்க வேண்டும். ஆக ஒரு 10 அல்லது 15 நிமிடம் அப்படியே நினைவு கொண்டு அந்த வடக்கு திசையில் எண்ணிக்கொண்டிருந்தால் போதும், சப்தரிஷி மண்டலுடன் அது தொடர்பு ஏற்படும். இந்த போனிலே நாம் எப்படி அதை இன்டர்நெட்டை ஆன் செய்ததும் அது கனெக்ட் ஆகின்றதும் இதுபோன்று நாம் சப்தரிஷி மண்டலம் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது இந்த மகரிஷியுடைய தொடர்பு அலையும் நம் ஈர்ப்புக்கு வரும். அப்படியே நமக்கு ஒவ்வொரு மகரிஷியாக அகஸ்தியர், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர், கோலமா மகரிஷி, போகமா மகரிஷி, காளியநாதர், வியாசக பகவான், வான்மீகி மகரிஷி, கொங்கணமா மகரிஷி, பிருகு மகரிஷி, அத்திரி மகரிஷி, போகமா மகரிஷி, இப்படி ஒவ்வொருவரையும் நமக்கு தெரிந்தவர்கள் ஒவ்வொரு மகரிஷியாக எண்ணி அந்த மகரிஷியோட அரிசக்தி பெற வேண்டும் என்று தொடர்ந்து இப்படி அவர்கள் எப்படியெல்லாம் இந்த விண்ணினுடைய ஆற்றலை பெற்றாரோ அதையெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தால் போதும். சிறிது நாள் இப்படி பழகிவிட்டாலே போதும் என்று சொல்லுகின்றார். அது அன்றாட குடும்ப தொழில் சம்பந்த உறவு முறையிலே கணவன் மனைவி குழந்தைகளை பற்றி நினைவலைகள் நம்மை அலைக்கழித்து தூங்க விடாமல் தடுப்பதை இப்படி ஒரு பழக்கத்திற்கு வந்துவிட்டால் கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தாலே நம்முடைய நினைவு தன்னிச்சையாக விண்ணுலகம் செல்லும். அந்த நினைவலைகள் மகரிஷியோடு தொடர்பு கொள்ள தொடங்கும். அந்த நினைவோடு நாம் தொடர்ந்து இருக்கும் பொழுது எப்பொழுது தூங்கினோம், எப்படி தூங்கினோம் எதுவுமே தெரியாது. கணவருடைய பாதிப்புகளும் இருக்காது. கூடுமான வரையிலும் காலையில் எந்திரிக்கும் பொழுதே மிகுந்த உற்சாகமாக இருக்கும். இரவு தூங்கும் பொழுது எந்த நினைவோடு இருந்தோமோ அந்த நினைவலைகள் தொடர்ந்து வரும். இதையெல்லாம் ஒரு கதவை மூடி கதவை திறந்தது போன்று நல்ல உணர்வுகளோடு நாம் கதவை மூடிவிட்டு நல்ல நினைவுகளோடு கதவை திறந்தது போன்று காலையில் எழும் பொழுது இந்த குழப்பங்கள் சிக்கல்கள் குடும்பத்தில் வரக்கூடிய எத்தனை நிலைகள் என்று சொல்லுகின்றனே, இதற்கெல்லாம் அந்த சிக்கல்களை முடிச்சுகளை அவிழ்த்து விடுவது போன்று எப்படியெல்லாம் செய்தால் இது சரியாகும், இதை எப்படி செய்ய வேண்டும், இதை எப்படி செய்ய வேண்டும் என்று அதற்குண்டான தெளிவான நிலைகள் நமக்குள் தோன்றத் தொடங்கி சிந்தனைகள் படிப்படியாக வரும். ஆக அந்த மகரிஷிகளுடைய உணர்வோடு தொடர்பு கொண்டு அந்த சஞ்சரித்த உணர்வுகள் அதுவும் ஊடுருவி நினைவுக்கு வரும். இந்த பழக்கம் அப்புறம் எல்லா நேரத்திலும் காலையில் இரவில் மட்டுமல்ல ஒவ்வொரு நேரத்திலும் இந்த சப்தரிஷி மண்டலத்துடன் நம்முடைய நினைவுகள் சஞ்சரிக்க முடியும். என்றால் அதற்குத்தான் வாழ்க்கையை தியானமாக்கி நாம் அந்த மகரிஷியுடைய வட்டத்திலே என்றும் இணைந்திருப்பதற்கு இந்த தூங்க போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மகரிஷிகளுடைய நம்ம நினைவுகள் ஒன்றினால் அது நிஜமான தொடர்பை ஏற்படுத்தும் என்று அருள் வாக்கினை ஞானகுரு நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே மகரிஷியுடன் நாம் தொடர்பு கொள்வோம். சப்தரிஷி மண்டலத்துடன் என்றுமே எப்பொழுதுமே ஒவ்வொரு நொடி பொழுதும் இணைந்திருப்போம்.